to this channel. 12th standard physics chapter 2 current electricity. இந்த சாப்டருடைய ப்ராப்ளம்ஸஸ் மேத்தமெட்டிக்கலாம் லாகாரிதமிக்கலாம் வாங்க சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வே ஈஸியாக இருக்கோ அந்த வேயை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை வாசிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் சம்மையும் பார்க்கலாம். Example 2.2, if an electric field of magnitude 570 Newton per coulomb is applied in a copper wire, find the acceleration experienced by the electron. இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூட் 570 நியூட்டன் பெர் கூலும் வந்து நம்ம காப்பர் வயரில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி எலக்ட்ரான் என்னதாக இருக்கும். எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எந்த கான்செப்ட் வச்சு வருது அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பேஸ் பண்ணி தான் வருது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குள்ள கான்செப்ட்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அந்த கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரீலி மூவ் ஆகுறாங்க, ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகிக்கிறாங்க, கொலாய்டு ஆகிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படி கொலாய்டு ஆகும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது ஒன்று உருவாகுது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி, எலக்ட்ரான்ஸ் மூலியமாக அக்வயர் பண்ணுறது, அதுவும் கண்டக்டருடைய இன்சைடில் எப்போ அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை சார்ந்து வரும் பொழுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இங்கே தான் மீன் ஃப்ரீ பாத் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கே தான் உங்களுடைய ஃபார்முலா இந்த இருக்க பாருங்கள், த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எலக்ட்ரான் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த புக்கை வாசிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது இன்னொன்று வேலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூட்டன் செகண்டில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நியூட்டன் செகண்டில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க தான் நம்ம யூஸ் பண்ணுவோமா. அப்போ F is equal to MA அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏ தான் தேவை. அப்போ F டிவைட் பை M, இங்கே மல்டிப்ளைல இருக்கிற M இங்கே ஈக்குவல் டு அடுத்த டிவைடில் நம்மளுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி வந்திருக்கு. எஃப் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா Q இன்ட்டு இ. Q அப்படிங்கிறது நம்மளுடைய சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்கே சார்ஜ் நம்மளுக்கு எலக்ட்ரானா, அதனால் இ கொடுத்துருக்காங்க. இ டிவைடட் பை எம், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்கே தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அண்ட் இது ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். எம்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், இ அப்படிங்கிறது எலக்ட்ரானுடைய வேல்யூ. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 1.6 × 10⁻−19 இன்ட்டு 570 அப்படிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைட் பை 9.11. வேல்யூ படித்து வச்சுக்கணும், நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்ட்டு 10⁻−31. இதுதான் த வேல்யூ ஆஃப் திஸ் டேப்ஸ். இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். இப்போ 570யும் 1.6யும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 570 அதுக்கடுத்து 1.6. இப்போ 6 × 0 0, 7 6 42 அண்ட் 4 மேலே வரும். 6 5 30, 34. அதுக்கடுத்து 1 × 0 is 0, 1 7 is 7, 1 5 is 5. இப்போ 0 இங்கே வரும், 2 வரும், 7 11, 1 6 7 8 and 9. இங்கே எத்தனை பாயிண்ட் தள்ளி வைக்கணும், 1 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். 912.0. 0க்கு முன்னாடி டெசிமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம 1912 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இன்ட்டு 10⁻−19 டிவைடட் பை 9.11. இங்கே கீழே இருக்கிற இந்த 10 வந்து அப்படி மேலே 10ஆக தான் இருக்கும். பட் அந்த பவருடைய சைன் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 10⁻31. இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ரெண்டோடைய டினாமினேட்டர், அதாவது ரெண்டோட வேரியபிளும் சேமாக இருக்குது. அப்போ பவர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மைனஸ் சைன் இருக்கனால ஒரு சப்ராக்ஷன் தான் நடக்கும். அப்போ சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 12 வருது. அப்போது 912 × 10⁻12 டிவைடட் பை நம்மளுடைய கேல்குலேஷனுக்காக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷனலாக நம்ம 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ஆஃபாக இருக்கும். டெசிமல் ப்ராப்ளம் வராதுங்கிற காரணத்துக்காக இன்ட்டு 10⁻12. இதில் வந்து 2 0 இருக்குது. அப்புறம் இது 10⁻2 எழுதலாமா. 10⁻2 அப்படிங்கிறது 10ஓட ஸ்கொயர். 10ஓட ஸ்கொயர் என்னது 100 தான். அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். 911 இது மாறிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜஸ்ட் டிவைட் பண்ணலாம். நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 வரும். பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 1 இருக்கும். அது கூட 0னா 10 இருக்கும். நம்மளுக்கு இப்போ 1000 கிட்ட இது இருக்கனால 2 0 நம்ம ஆட் பண்ணுவோமா, திரும்பி நம்ம 1 போடும். இப்படி தான் இருக்கும். அப்போ 1.001 × 10⁻, இங்கே 12 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது 14 அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ இதே சம நம்ம லாகாரிதமிக்கில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க. அதே ஃபார்முலா தான், அதே சப்ஸ்டியூஷன் தான். கேல்குலேஷன் மட்டும் தான் நமக்கு இங்கே வேரி ஆகும். அண்ட் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா இந்த கேல்குலேஷனை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய பவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 12 வரும். இப்போது நான் எடுத்தது 912 × 10⁻12 டிவைடட் பை 9.11. இப்போ யாருக்கெல்லாம் நம்ம லாக் எடுக்கிற மாதிரி இருக்கும், 912க்கு லாக் எடுக்கணும். அதுக்கடுத்து 9.11க்கு நம்ம லாக் எடுக்கணும். இப்போ நீங்கள் லாக் புக் எடுத்து பாருங்கள். 912 அப்படின்னா n-1 ஃபார்முலா படி 2 பாயிண்ட் அப்படின்ட்டு வரும். இப்போ 2 பாயிண்ட்னா 91ல் நம்ம என்ன பார்க்கணும், 2 பார்க்கணும். 91ல் 2 பாருங்கள். 91ல்
2 அப்படின்னு பார்க்கும்போது 9600. ஸோ 9600 2.9600 சைடில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 9.11னா 91ல் நம்ம என்ன பார்க்கணும், 1 பார்க்கணும். இது வந்து 0th பிளேஸ், இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் 9595. அப்போ இங்கே வந்து n-1 பார்த்தோன்னா 0 தான் இருக்குது. அப்போ அதே தான் வரும் நம்மளுக்கு. அதில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. n-1 சொல்லும்போது 1 தான் இருக்குது. அப்போ 1 - 1 0 தான். 9595 அப்படின்ட்டு நம்ம போட்டிருப்போம். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது நம்மளுக்கு என்ன ஆகும், 10 ஆக மாறும். இது என்னதாக நம்மளுக்கு மாறும், 9 ஆக மாறும். இது நம்மளுக்கு 5 ஆக மாறும். அப்போது 10ல் 5 போனால் 5 அண்ட் 9ல் 9 போனால் 0, 5ல் 5 போனால் 0, 9ல் 9 போனால் 0 அண்ட் 2.0005 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஏன் இதை மைனஸ் பண்ணோம், ரெண்டுமே டிவைடில் இருக்கிற காரணத்தினால நம்ம இதை மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதை n+1 பார்த்தோன்னா 3 பாயிண்ட்ஸ் தள்ளி வைக்கணும். இப்போ 0ல் 0 பார்த்து 5 மீன் டிஃப்ரெண்ட்டை நம்ம ஆன்டிலாகில் பார்க்கணும். இப்போ ஆன்டிலாக் புக்கை பார்க்கலாம். ஆன்டிலாகில் நம்ம என்ன பார்க்கணும், 00ல் நம்ம என்ன பார்க்குறோம், 0 பார்க்குறோம். 00ல் 0 பார்த்தீங்கன்னா 1000. அந்த 1000 கூட இந்த மீன் டிஃப்ரென்ஸில் 5 பாருங்கள் 1. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, 1001. இப்போ 1001 அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் தள்ளி வைக்கணும், 1001 தானே. 1001 நம்மளுக்கு 3 பாயிண்ட் தள்ளி வச்சுருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் தள்ளி வந்திருக்கா. அப்போ 1001 இன்ட்டு 10⁻12. இதை நீங்கள் முன்னாடி நவுட்டுனீங்க அப்படின்னா 1.001 இங்கே நம்மளுக்கு ஆட் ஆகுமா. அப்போ 10⁻40. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாகவும் லாகாரிதமிக்கலாகவும் புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.